எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை 6000ஆக உயர்த்தி வழங்கிட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தட்டாஞ்சாவடி நலவாரியம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தட்டாஞ்சாவடி நலவாரியம் முன்பு CITU தலைவர் பிரபுராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகையை 6 லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும், சங்கத்தில் பதிவு செய்திருக்கும் அனைவருக்கும் மருத்துவ உதவியாக 50,000 வழங்கிட வேண்டும், நல வாரிய அலுவலகத்தில் மருத்துவரை பணியமைத்து தொழிலாளர்களுக்கு மருத்துவ சான்று பெறுவதற்கே எளிமையாக்க வேண்டும், தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மீண்டும் கல்வி உதவித் தொகையை 25,000ஆக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கௌரவ தலைவர் CWF I கலியன், மாநில செயல் தலைவர் CWF I சுரேந்திரன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் CITUC சீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்.